ஹலோ அண்ட் வெல்கம் லேர்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு உங்க கூட இருக்கிறது நான் நிலா அண்ட் நான் சிபி. நாம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது February 26th 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த எல்லா நோட்ஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். எக்ஸாக்ட்லி. அந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீ. நம்ம பிடிஎஃப் மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். சொல்ல போனா 5 மடங்கு சின்னதா இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல கிங். அப்சல்யூட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மற்ற பெரிய சோர்சஸ் மிஸ் பண்ணின கொஸ்டின்ஸை கூட நாம கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ஞ்சு இந்த கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இனி ஒரு ஷோவை ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். ஆமா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் பட்னா ஹே தோ யஹா ஜுட்னா ஹே அப்படின்னு ஒரு நேஷன் வைட் அவேர்னஸ் கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காரு. இது இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 போது நடந்தது. ஓ, கேம்பெயின் பேரா இது? ரொம்ப கேட்சியா இருக்கே. இதோட எய்ம் என்ன? இதோட முக்கிய நோக்கம் இந்தியாவோட டிஜிட்டல் ஸ்கில்லிங் மூவ்மெண்ட்டை ஆக்சிலரேட் பண்றது தான். ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப், அதாவது SIDH மூலமா மக்கள் அவங்க கரியரை அப்ஸ்கில் ரீஸ்கில் பண்ணி ஃபியூச்சருக்கு ரெடி ஆகிறதுக்கு இது உதவும். சூப்பர். இதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாராவது இருக்காங்களா? இருக்காரே, நம்ம ஒன் அண்ட் ஒன்லி பிக் பி அமிதாப் பச்சன் தான் SIDH ப்ரமோட் பண்றதுக்கான பிராண்ட் அம்பாசிடர். வாவ், பிக் பியே வந்துட்டார்னா கேம்பெயின் நிச்சயம் பெரிய ஹிட் தான். சரி, அடுத்தது எக்கானமி நியூஸ். UPI பத்தி ஒரு அப்டேட் இருக்கு. ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழ இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுபடி இப்போ இந்தியால அதிகமா யூஸ் பண்ற டிரான்சாக்ஷன் மோட் நம்ம UPI தான். டோட்டல் பேமெண்ட்ஸ்ல 57% UPI மூலமா தான் நடக்குதாம். அப்போ கேஷ பீட் பண்ணிடுச்சா? பின்ன கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வெறும் 38% தான். நாமளே இப்போலாம் எங்க பாக்கெட்ல காசு வைக்கிறோம், எல்லாத்துக்கும் ஜிபே ஃபோன்பே தான். ரிப்போர்ட்ல இன்னொன்னு சொல்றாங்க, 2021ல இருந்து 2025 வரைக்கும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 11 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதுல UPIயோட ஷேர் மட்டும் 80%. இன்கிரெடிபிள் growth. சரி, பேங்கிங் செக்டர்ல என்ன நியூஸ்? ஆஸ்க் அசெட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு செபி கிட்ட இருந்து ஃபைனல் ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அவங்க இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கிடைச்சிருந்தது. இப்போ ஃபைனல் அப்ரூவல் வந்தாச்சு. ஓகே, நோட்டட். அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸோட டெக்னிக்கல் ஆமான டெலிகாம் இன்ஜினியரிங் சென்டர், அதாவது TEC, IIT கரக்பூர் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? அட்வான்ஸ்ட் டெலிகாம் டெக்னாலஜிஸ்ல ஜாயிண்ட் ஸ்டடீஸ், ரிசர்ச் பண்றதுக்கும் குளோபல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்டிவிட்டீஸ்ல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கும் தான். சிம்பிளா சொல்லணும்னா, டெலிகாம் ஃபீல்ட்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. காட் இட். அடுத்த இன்டர்நேஷனல் நியூஸ்ல ஒரு பெரிய சம்மிட் பத்தி இருக்கு. ஆமா, இந்தியா AI இம்பாக்ட் சம்மிட் 2026 நம்ம நியூ டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபம்ல நடந்தது. இதோட மோட்டோ சர்வஜன ஹிதாய சர்வஜன சுகாய, அப்படின்னா வெல்ஃபேர் ஃபார் ஆல், ஹாப்பினஸ் ஃபார் ஆல். ரொம்ப நல்ல மோட்டோ. சம்மிட்ல முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட், நியூ டெல்லி டிக்ளரேஷன் ஆன் AI இம்பாக்ட்னு ஒரு நான் பைண்டிங் அக்ரிமெண்ட், அதாவது கட்டுப்படுத்தாத ஒப்பந்தம். இதுல 89 நாடுகள் AI-யை டெமோக்ரட்டைஸ் பண்றதுக்கும் ஒரு காமன் சேஃப்டி ஃப்ரேம்வொர்க் கொண்டு வரதுக்கும் சைன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். டெக் ஜெயின்ஸ்க்கு ஏதாவது உண்டா? இருக்கு. அவங்க நியூ டெல்லி ஃப்ரான்டியர் AI கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு வாலண்டரி பிளெட்ஜஸ் எடுத்திருக்காங்க. அதாவது AI-யை ரியல் வேர்ல்ட்ல இவாலுவேட் பண்றதுக்கும் மல்டிலிங்குவல் கேப்பபிலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் அவங்களே முன் வந்து உறுதியளிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா சார்பில் ஏதாவது AI மாடல்ஸ் அன்வேல் பண்ணாங்களா? அஃப்கோர்ஸ், 3 இண்டிஜினஸ் சாவரன் AI மாடல்ஸ் அன்வேல் பண்ணாங்க. சர்வம் AI, இது ரீசனிங் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்காக. ஞானி.ai, இது ஒரு மல்டிலிங்குவல் வாய்ஸ் மாடல். அண்ட் பாரத் ஜென், இது ஒரு 17 பில்லியன் பாராமீட்டர் இண்டிக் லாங்குவேஜ் மாடல். அடேங்கப்பா, பேர்கள் எல்லாமே செமையா இருக்கே. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா இந்த சம்மிட்ல? அப்சல்யூட்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் IIT கான்பூரும் சேர்ந்து சாத்தி பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது JEE, NEET, SSC மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு AI பவர்ட் போர்ட்டல். இனிமே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்மார்ட் ஆகிடும். இது இல்லாம இந்தியா AI மிஷன் பத்தி ஹைலைட் பண்ணிருக்காங்க. நேஷனல் கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 10,361 crore ஒதுக்கியிருக்காங்க. சம்மிட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக $250 பில்லியன் பிளெட்ஜஸ் வந்திருக்கு. இதனால இந்தியா வெஸ்டர்ன் டெக்னாலஜி ஓனர்ஸ்க்கும் குளோபல் சவுத்துக்கும் ஒரு பிரிட்ஜ் பவரா இருக்கும்னு சொல்றாங்க. வெயிட், குளோபல் சவுத்னா என்ன?
குட் கொஸ்டின். குளோபல் சவுத்ன்றது ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, கரீபியன் அண்ட் ஏஷியால இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸை குறிக்கிற ஒரு டேர்ம். இங்க இன்கம் குறைவா, பாப்புலேஷன் அதிகமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுமாரா இருக்கும். இந்தியா இப்போ இவங்களுக்கு ஒரு பாலமா இருக்கும்னு சொல்றாங்க. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கு. ஏஐ மூலமா 2035க்குள்ள இந்தியாவோட எக்கனாமிக்கு $1.7 trillion கூடுதல் பங்களிப்பு கிடைக்கும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. யூனியன் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா அவர்கள் சாஹி மற்றும் போத்னு 2 பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காரு. சாஹி சேஃப் அண்ட் அக்கவுண்டபிள் ஹெல்த் கேர் ஏஐக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க். போத் ஒரு ஹெல்த் ஏஐ பெஞ்ச்மார்க்கிங் பிளாட்ஃபார்ம். வாவ், ஏஐ சம்மிட்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா? ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ். ஒரு சின்ன பிரேக் லிஸ்னர்ஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸையும் ஜிகேவையும் ஈஸியா மெமரைஸ் பண்ணணுமா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே மறக்க மாட்டீங்க. ப்ராமிஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ ப்ளீஸ் லைக், ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பேக் டு தி நியூஸ். அடுத்து டிஃபென்ஸ். இந்தியா முதல் முறையா UN ஃபெல்லோஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் ஸ்மால் ஆர்ம்ஸ் அண்ட் லைட் வெப்பன்ஸ் கண்ட்ரோலை ஹோஸ்ட் பண்ணுது. இது ஏஷியா பசிபிக் ரீஜனுக்காக நடக்குது. எங்க நடக்குது? ஜபல்பூர், மத்திய பிரதேஷ்ல இருக்கிற மிலிட்டரி காலேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்ல. ஏஷியா கான்டினென்ட்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்றது UN ஆஃபீஸ் ஃபார் டிஸ்ஆர்மமெண்ட் அஃபேர்ஸ் ரீஜனல் சென்டர் ஃபார் பீஸ் அண்ட் டிஸ்ஆர்மமெண்ட் இன் ஏஷியா அண்ட் த பசிபிக். சுருக்கமா UNODA-வோட UNRCPD. ஓகே, இந்த ட்ரெய்னிங்ல எதை ஃபோக்கஸ் பண்றாங்க? முக்கியமா UN ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன், அதாவது POA-வை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல கெப்பாசிட்டி பில்டிங் பண்றாங்க. POA-னா சட்டவிரோதமா துப்பாக்கிகள் மாதிரி சின்ன ஆயுதங்கள் விற்கப்படுவதை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் UN நாடுகள் ஏத்துக்கிட்ட ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். கிளியர். அடுத்து பிசினஸ் நியூஸ். குளோபல் எனர்ஜி அலையன்ஸ் ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட் GEAP இந்தியா கிரிட்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் ஆக்சலரேட்டர் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. மும்பை கிளைமேட் வீக் 2026ல இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சலரேட்டரா? எதுக்கு ஆக்சலரேட் பண்ணுது? இந்தியாவோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸை மாடர்னைஸ் பண்றதுக்கும் ரெனியூவபிள் எனர்ஜி இன்டிகிரேஷனை ஆக்சலரேட் பண்றதுக்கும் தான். சோலார், விண்ட் எனர்ஜியை கிரிட்ல சேர்க்கறத வேகப்படுத்தும். இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க? GEAP 2028க்குள்ள $25 மில்லியன் கமிட் பண்ணிருக்காங்க. இத வச்சு 2030க்குள்ள $100 மில்லியன் திரட்ட இலக்கு வச்சிருக்காங்க. இது மூலமா குறைஞ்சது 15 டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அதாவது டிஸ்காம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 300 மில்லியன் மக்களை ரீச் பண்ணுவாங்க. வாவ், மேசிவ் பிளான். இதுக்கு ஏதாவது ஃப்ரேம்வொர்க் இருக்கா? இருக்கு. D4 ஃப்ரேம்வொர்க்னு சொல்றாங்க. 4 Ds. ஃபர்ஸ்ட் D டிஜிட்டலைசேஷன், பவர் டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணி லாஸை குறைக்க. செகண்ட் D டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்சஸ், ரூஃப்டாப் சோலார் மாதிரி சின்ன பவர் சோர்சஸை இன்டெகிரேட் பண்ண. தேர்ட் D டெமோக்ரட்டைசேஷன், ப்ரோசியூமர்ஸை எனேபிள் பண்றது. ப்ரோசியூமர்ஸ்னா ப்ரொடியூசர் பிளஸ் கன்சியூமரா? பிங்கோ, அவங்களே எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணி மீதி இருந்தா கிரிட்டுக்கு கொடுப்பாங்க. அண்ட் த ஃபோர்த் D டெவலப்மெண்ட், ஸ்டோரேஜ் அண்ட் கிரிட் இனோவேஷனை அட்வான்ஸ் பண்றது. பர்ஃபெக்ட். அடுத்த ஸ்டேட் நியூஸ். பீகார்ல என்ன விசேஷம்? பீகார் கேபினெட் சோன்பூர்ல ஒரு கிரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்ட அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுதான் பீகார்லயே பிக்கெஸ்ட் ஏர்போர்ட்டா இருக்க போகுது. ஆசம். மிசோரம்ல ஒரு பிரிட்ஜ் திறந்திருக்காங்களே? ஆமா, மிசோரம் சிஎம் லால் துஹோமா அவர்கள் லிங்டெகாய் பிரிட்ஜை திறந்து வச்சிருக்காரு. அதுக்கு அஃபிஷியலி ஃபெய்த் பிரிட்ஜ்னு பேர் மாத்திருக்காங்க. இது ட்லாங் ரிவர் மேல கட்டப்பட்டிருக்கு. சூப்பர். அவார்ட்ஸ் பக்கம் போலாமா? போலாமே. மகாராஷ்டிரால வசையில இருக்கிற 475 வருஷம் பழமையான அவர் லேடி ஆஃப் கிரேஸ் கெத்தீட்ரலுக்கு யுனெஸ்கோ ஏஷியா பசிபிக் அவார்ட்ஸ் ஃபார் கல்ச்சரல் ஹெரிடேஜ் கன்சர்வேஷன் 2025ல அவார்ட் ஆஃப் மெரிட் கிடைச்சிருக்கு. கிரேட் நியூஸ். இந்தியால இருந்து வேற ஏதாவது சைட் செலக்ட் ஆச்சா? இல்ல, இந்த எடிஷன்ல இந்தியாவில இருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ரிலீஜியஸ் சைட் இதுதான். ஹையஸ்ட் ஆனரான அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் சைனா மற்றும் ஜப்பான்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ்ல என்ன இருக்கு? டென்னிஸ் நியூஸ். பெல்ஜியமை சேர்ந்த ஹானே வாண்டவிங்கல் கேபிபி ஃபேமிலி ட்ரஸ்ட் ITF விமென்ஸ் 100 பெங்களூரு டோர்னமெண்ட்டை வின் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ல நம்ம இந்தியாவோட ஸ்ரீவல்லி பாமிடிப்பட்டி அட்காரை டிஃபீட் பண்ணாங்க. ஓ, sad for India, but congrats to the winner. அடுத்த சில சோக செய்திகள், obituaries. ஆமா,
வெட்டரன் ஃப்ரீடம் ஃபைட்டர் மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா லீடர் ஆர்.என். நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய 101வது வயசுல காலமானார். A great loss. அதே மாதிரி ஷில்லாங் லோக்சபா எம்பியான டாக்டர் ரிக்கி ஆண்ட்ரூ ஜே சிங்கான் அவர்களும் தன்னுடைய 54வது வயசுல காலமானார். May their souls rest in peace. கடைசியா important days. இன்டர்நேஷனல் எபிலெப்சி டே எவ்வொரு வருஷமும் பிப்ரவரியோட 2nd மண்டே அன்னைக்கு அப்சர்வ் பண்றாங்க. 2026ல இது பிப்ரவரி 9ஆம் தேதி வருது. இந்த வருஷத்துக்கான தீம் டர்னிங் ஸ்டோரிஸ் இன்டு ஆக்ஷன். Okay, next. வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் பிப்ரவரி 20. 2026க்கான தீம் ரெனியூட் கமிட்மெண்ட் டு சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். எல்லா நியூஸும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். That's a wrap for today's current affairs. வெயிட் முடியல, முக்கியமான விஷயம் பாக்கி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், படிச்சா மட்டும் போதுமா? பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா? எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் நடக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸுக்கான IPL மாதிரி. ஆமாங்க, அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ ஒரு மொமெண்ட்டை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. உடனே ஜாயின் பண்ணுங்க, டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் சாம்பியனா உருவாகுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ் செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, keep learning and stay motivated. Bye bye.